Good morning, friends. Today we discuss the topic on optical activity. Optical activity அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு certain crystal which have the capability to rotate the plane of polarization of certain angle, certain angle. That process is called optical activity. So here we discuss in detail the optical activity process. இதுல the light source ஒன்னு லைட் சோர்ஸ் வந்து ஒரு அன்போலரைஸ் லைட்னா எலக்ட்ரிக் வெக்டர் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் பண்ணும். இதை வந்து ஒரு போலரைசர் வழியா அலோவ் பண்ணும்போது நமக்கு என்ன என்ன ஆகுதுன்னா போலரைஸ் லைட் கிடைக்குது. இந்த போலரைஸ்டு லைட்டை குவார்ட்ஸ் சுகர் கேன் அண்ட் சம் ஆஃப் சினோபார் சொல்யூஷன் வழியா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வழியா அலோவ் பண்ணும்போது அந்த பிளேன் ஆஃப் போலரைசேஷன் வந்து ஒரு சர்டன் ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணும். those substance rotate the plane of polarization of certain angle that is analyzed by the analyzer and viewer. So from that concept, the optical active substances play the role to rotate the plane of polarization to certain angle. Objective of the today talk is introduction, textorotatory na right-handed polarization, right-handed rotation. Lever rotatory is a certain substance activate the plane polarized light in the left-handed polarization. This is called left-handed rotatory power. Lever rotatory. Textor lever rotatory பத்தி பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் பயட்ஸ் லா ஆஃப் ரொட்டேட்டரி ஆஃப் போலரைசேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லா ஒன்று இதில் பார்க்க போகிறோம். ஃபைனலி யூ சம்மரைஸ் த டுடேஸ் டாக். ஸோ இதே ஐடியா தான் இந்த இப்போ லாஸ்ட் போன இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைட்ல பார்த்த அதே இதுதான். ஒரு பிளைன் போலரைஸ் லைட்டை ஒரு போலரைசர் வழியாக அலோவ் பண்ணுறோம். இந்த போலரைசருக்குள்ள அலோவ் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா பிளைன் போலரைஸ் லைட் கிடைக்குது. இது வந்து இந்த சாம்பிள்ல ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ். That's called optically active substances fill பண்ண வைக்கக்கூடிய லைக் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ், சுகர் கேன், சினபார், சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை நல்லா டிசால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது என்ன செய்யுதுன்னா வரக்கூடிய பிளைன் ஆஃப் போலரைசேஷனை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுது. ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கிராஸ் நைக்கிளை வச்சுட்டு பார்ப்போம். இந்த கிராஸ் நைக்கிள்ல வரும்போது ஒரு லைட்டோட எலிமினேஷன் கிடைக்கும். கிராஸ் நைக்கிள் வச்சுட்டீங்கன்னா இங்க லைட் கிடைக்காது. இப்போ சர்டன் ஆங்கிள் இதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லைட் வந்து இலிமினேட் ஆகும். அப்ப இந்த லைட் வந்து பிளைன் போலரைஸ் லைட் வந்து இது வழியா அலோவ் பண்ணும்போது அதோட பிஹேவியர் மாறல. பட் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை வந்து மூவபிள் அனலைசர் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு டுடே ஃபைனலி யூ கன்க்ளூட் திஸ் டாக். Let us discuss in detail about optical activity. இதுல the property of rotating a plane of vibration of polarized light by certain crystal and other substances is called optical activity. அதாவது the property of rotating a plane of polarization of polarized light by certain crystal, the optically active crystals and other substances is called optical activity. Substance which rotate the plane of polarization is called optically active substances. Substances like cinnabar, sodium chloride, sugar solution, turbine oil, quinine sulfide solution are optically active substances. எல்லா சப்ஸ்டன்ஸும் இப்படி இல்லை, ஒரு சில சப்ஸ்டன்ஸ் மட்டும் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் வழியா லைட் அலோவ் பண்ணும்போது வரக்கூடிய பிளைன் போலரைஸ் லைட்டை ஒரு சர்டன் ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ இந்த படத்துல வந்து ரெண்டு கிராஸ் நைக்கிள்ஸ் பிரிசம்ஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து இதுல வந்து போலரைசர், ஓகே, இது வந்து அனலைசர் வச்சுக்கோங்க. ரெண்டுமே கிராஸ் நைக்கல்ஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிருக்கோம். இப்போ இது வழியா ஒரு அன்போலரைஸ் லைட் அலோவ் பண்ணும்போது இது இப்போ என்ன செய்யும்னா இந்த இடத்துல ஒரு போலரைஸ் லைட் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல இப்போ சப்போஸ் குவார்ட்ஸோ, சோடியம் குளோரைடு சொல்யூஷனோ அல்லது சுகர் சொல்யூஷனையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ இது வழியா வந்து லைட்டு இது வழியா வரக்கூடிய லைட்டை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து இது ரொட்டேட் பண்ணும்.
ரொட்டேட் பண்ணதுனால வரக்கூடிய அவுட்புட் லைட்டை இதை அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல there is no light, ஏன்னா கிராஸ் நைக்கிள் வச்சிருக்கோம். இது ஒரு சர்டன் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு லைட் வந்து இலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஒரு இந்த இந்த ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டா வந்து இப்ப 0°, 180°, ஓகே, 0°, 180°ல நமக்கு ஃபுல் இலுமினேஷன் லைட் கிடைக்கும். பட் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நமக்கு என்ன செய்யும், ஒரு ஃபுல் இலுமினேஷன்ஸ் லைட்ஸ் கிடைக்கும். அதனால இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து வரக்கூடிய போலரைஸ் லைட்டை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலமா கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து those which rotate the plane of polarization clockwise is called textar rotatory. வரக்கூடிய லைட்டை, இது போலரைஸ்ட் மீடியா, இந்த லைட்டை வந்து ஒரு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா, கிளாக் வைஸா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு டெக்ஸ்டார் ரொட்டேட்டரி ஆர் ரைட் ஹேண்டட் ரொட்டேஷன். அதே மாதிரி the which rotate the anti clockwise direction, அடுத்த இதுல நம்ம பார்க்க போறோம். anti clockwise direction is called lever rotatory or left handed rotation. Quartz occurs both. Quartz வந்து ரெண்டு இதுலயுமே நமக்கு அக்கர்ட் ஆகும். ரைட் ஹேண்டட் போலரைஸ் லைட்டும் கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்டட் போலரைஸ் லைட்டும் கிடைக்கும். கேன் சுகர் இஸ் டெக்ஸ்டார் ரொட்டேட்டரி, வேற ஃப்ரூட் சுகர் இஸ் லீவர் ரொட்டேட்டரி. இப்போ வையக்கூடிய ஆப்டிகல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து கேன் சுகரா இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்டார் ரொட்டேட்டரியும், அதே மாதிரி ஃப்ரூட் சுகரா இருந்துச்சு அப்படின்னா லீவர் ரொட்டேட்டரி சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். The angle through which the plane of polarization rotate by the angle is called theta. அது எவ்வளவு ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுதோ, பிளைன் ஆஃப் போலரைசேஷன் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுதோ தட் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் தீட்டா. இப்போ இந்த ஃபிகர்ல நமக்கு தெரியறது என்னன்னா, ஒரு அன்போலரைஸ் லைட்டை ஒரு போலரைசேஷன் ஃபில்டர் வழியா அலோவ் பண்றோம், போலரைசேஷன் நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு லீவர் ரொட்டேட்டரி உள்ள ஒரு ஃப்ரூட் சுகர் சொல்யூஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய லைட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ரொட்டேட் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட்ல நமக்கு கிடைக்குது வரக்கூடிய லைட். இப்போ நேரா வரக்கூடிய லைட்டை வந்து இட் would rotate through certain angle theta, but this it be in the anti-clockwise direction. This is called the lever rotatory process or negative direction. Lever anti-clockwise rotation or negative rotation along the optic axis solutions. Finally, the Bayes' law for rotation of polarization. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இந்த பயர்ஸ்லா வந்து நம்ம பயர்ஸ் வந்து டிசைன் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் அதோட அசம்ப்ஷன் இதெல்லாம். The angle of rotation theta of plane of polarization for a given wavelength is directly proportional to length of the optically active substance traversed. அப்ப ஒரு நடுவுல வந்து ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட லென்த், அந்த தொட்டியோட லென்த் வந்து எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கூடிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து the second for solution, angle of rotation of a given path length is proportional to the concentration of the solution. அதாவது அதுல வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட சொல்யூஷன் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் இருக்கும். லெஸ் கான்சென்ட்ரேஷனா லெஸ் ரொட்டேஷன் இருக்கும், ஹை கான்சென்ட்ரேஷனா ஹை ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒன் மொலாரிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் சொல்யூஷனை ஒரு அட்டாமிக் வெயிட் சொல்யூஷனை எடுத்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடியது 1 மோல். அப்ப அதுல 0.5 அல்லது 0.2 மோல்னா கான்சென்ட்ரேஷன் கம்மி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஹையர் கான்சென்ட்ரேஷனா இருந்ததுன்னா நமக்கு ரொட்டேஷன்ஸ் ஆஃப் பிளைன் ஆஃப் போலரைசேஷன் இஸ் ஹை. அதே மாதிரி the rotation produced number of optically active substances is equal to the algebraic sum of individual rotations. The anti-clockwise and clockwise rotation are taken as opposite sign. Theta equal to theta 1 plus theta 2 plus theta 3 and so on. இது ரொட்டேஷன் வரக்கூடியது வந்து இண்டிவிஜுவல் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிடும். அதுல இண்டிவிஜுவல் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணது அப்படின்னா அது நெகட்டிவ். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அல்ஜிபிரிக் சம்மா வந்து நம்ம கூட்டிக்கலாம், அல்ஜிபிரிக் சம்மா எடுத்துக்கலாம். The angle of rotation is inversely proportional to the wavelength of light applied. Theta is inversely proportional to 1 by lambda square. The angle of rotation வந்து அதுக்கு வரக்கூடிய wavelengthோட ஸ்கொயருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்.
So இதை பேஸ் பண்ணி bias is should be assumed that so what are the angle of rotations depends on the length and depends on the concentration and depends on the individual rotations and depends on the wavelength of the light used. So all the factor is affected by the angle of rotations. It will be clearly discussed in this. Finally, summarize the today event. So இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only optical rotation, optical activity. ஒரு certain substance like sodium chloride, sugar crystals, cinnabar, turbine oil, quinine sulfide, இதெல்லாம் optically active substance, especially for quartz, fruit sugar and cane sugar. இதெல்லாமே optically active substance. இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும்னா அது வழியா ஒரு பிளைனா போலரைசேஷன் லைட்டை உள்ள அலோவ் பண்ணீங்கன்னா அந்த வரக்கூடிய அந்த பிளைனா போலரைசேஷனை சர்டன் ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணும். இண்டிவிஜுவல் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சர்டன் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும். அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு பேரு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுல ரெண்டு டைப் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. ஒன்னு வந்து டெக்ஸ்டா ரொட்டேட்டரி. டெக்ஸ்டா ரொட்டேட்னா வரக்கூடிய பிளைனா போலரைசேஷனை கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அது டெக்ஸ்டா ரொட்டேட்டரி. கேன் சுகர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டெக்ஸ்டா ரொட்டேட்டரி. அதே வரக்கூடிய பிளைனா போலரைசேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன லீவா ரொட்டேட்டரி ஆர் நெகட்டிவ் ரொட்டேஷன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட் சுகர். இப்ப ரெண்டுக்குமே குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னா ரெண்டு டைப்லயும் ரொட்டேட் பண்ணுவோம். எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இஸ் ரொட்டேட்டட் in both ways. ஓகே, அத ரெண்டுமே பிஹேவ் பண்ணும். அப்ப இது வந்து ஒரு அன்போலரைஸ்ட் லைட், அது வழியா நம்ம ஒரு போலரைஸ்டு மீடியா வழியா அலோவ் பண்ணும்போது ஒரு பிளைன் போலரைசேஷன் கிடைக்குது. the planar polarization is be passed through the optically right-handed polarized sample. So இது வந்து உதாரணத்துக்கு இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதாவது CHCFBr அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வழியா அலோவ் பண்ணும்போது இந்த ரொட்டேஷனை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது. இதே காம்பவுண்ட் ஒரு டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கு பாத்தீங்களா, குளோரின் அண்ட் புரோமின் மட்டும் மாறி இருக்கு, அது வழியா அலோவ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது. அப்போ ஒரே சப்ஸ்டன்ஸ் வந்து அதனுடைய எலமெண்டோட பிளேசஸை பொறுத்து அது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸா நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பயாட்ஸ் வந்து ஒரு பயாட்ஸ் லா இஸ் கிராண்டட் ஃப்ரேம். அப்ப ஆக்சுவலா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா லென்த் ஆஃப் த சொல்யூஷன் ஃபில்ட் இன் த ஆப்டிகலி ஆக்டிவ் கிறிஸ்டல்ஸ். அதே மாதிரி அதோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட இண்டிவிஜுவல் ரொட்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கிளாக் வைஸ்னா அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸ்னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதனுடைய பிளைனா போலரைசேஷனுடைய வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி, அதோட ஸ்கொயர் ஆஃப் வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பயாட்ஸ் இஸ் கேன் பி ஃபார்ம் த லா. ஓகே, ஸோ ஃப்ரம் தட் ஐ கன்க்ளூட் டுடேஸ் டாக் ஆன் optically activity. Thank you for your patient listening. Response accused after watching this video. Okay, so all are compulsory attend the classes and following the tips. What are I given? What are they given in all working days? Okay, thank you very much for your patient listening. Thank you.